வணக்கம் நண்பர்களே. இப்போது மலேசியாவில் ஒர்க் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிடுவாங்க. அவங்கெல்லாம் இந்தியன் எம்பசியில் போயிட்டு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த இந்தியன் எம்பசிக்கு போகிறதுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இந்தியன் எம்பசி இல்லைனா இந்தியன் ஹை கமிஷன் கோலாலம்பூர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்துடும் வெல்கம் டு ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா கோலாலம்பூர்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இதை வந்து கன்சுலர் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட், லேபர் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி போட்டவங்க செக் அண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு, அந்த அப்பாயின்மெண்ட்டை ரீப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து லேபர் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக அப்பாயின்மெண்ட் போடுறவங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே செலக்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லேபர் கம்ப்ளைண்ட்டுன்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்பளம் கொடுக்காம அடிக்கிறது, அதுக்கடுத்து நிறைய இந்த வேலை நேரம் வந்து ரொம்ப நேரம் இருக்க வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். டெத் காம்பன்சேஷனுங்கிறது அங்கேயே வேலை செஞ்சவங்க, பர்மிட்டில் இருந்தவங்க, இறந்தவங்களுக்காக இந்த கம்பெனிலேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனுக்காக வந்து நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக கொடுக்குறது. டிடென்ஷன் கேம்ப் கேஸ் அப்படின்னா இப்போ வந்து யாராவது இமிக்ரேஷனால் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இவங்களை வந்து இந்த டிடென்ஷன் கேம்ப் சென்டரில் வந்து எப்போ தண்டனை முடிஞ்சு அவங்க வந்து வெளியில் வருவாங்க, எப்போ இந்தியாவுக்கு டிக்கெட் போடலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே வந்து கேட்குறதுக்காக நம்ம வந்து வரலாம். அதுக்கடுத்து அர்ஜெண்ட் மெடிக்கல் கேஸ். இப்போ உங்களுக்கு வந்து யாருக்காவது உடம்பு ரொம்ப முடியலை, நான் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ், இப்போ ஏதாவது மலேசியா ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, போய் இது கன்சல்ட் பண்ணியிருப்பீங்க, அங்கே வந்து சிகிச்சை எடுத்திருப்பீங்க, அவங்க வந்து அதோட அந்த பேப்பர்ஸ், இப்போ ஸ்கேன் எடுத்துருந்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக ஊருக்கு அனுப்புறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேபர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண உடனே அன்பெய்ட் வேஜஸ், அதாவது ஹார்ஸ்மெண்ட், இப்போ ஏதாவது உங்களை அடிக்கிறது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்க வைக்கிறது, அப்புறம் இந்த ஏஜெண்டால் வந்து நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. என்ன ஏமாற்றப்பட்டிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நான் இங்கே வாப்பா, நான் உனக்கு வந்து டூரிஸ்ட் செலவா உனக்கு பர்மிட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு பர்மிட்டு போட்டு தராமல் விட்ருவாங்க. ஸோ அதுக்காக இது பண்ணுறது. அதுக்கடுத்து மலேசியா ஏஜெண்ட்டே நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுட்டு தராமல், வேலையும் வாங்கி தராமல், காசெல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இங்கே எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்காண்டிங் ஒர்க்கர்ஸ்ன்னு வந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலை செஞ்ச இடத்துலேருந்து ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மலேசியாவோட ஓனர், அந்த இப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இங்கே வந்து அவங்க வந்து தெரிவிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நம்மளுக்கு சம்பளம் தரலை, ஓகேவா, அதுக்கடுத்து என்னை அடிக்கவும் செய்கிறாங்க, அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸு ரொம்ப நேரம் 16 மணி நேரம் வரைக்கும் இது பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனையோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து 17, ஸோ இன்றைக்கி வந்து 17 வந்து வியாழக்கிழமை, சரிங்களா. அந்த 17 இன்றைக்கி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே க்ளோஸ்டுன்னு காட்டுது. ஆனால் நம்மளுக்கு என்ன 15 அதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. 3 மணி வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ 3 மணி, ஓகேங்களா, க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்டு அந்த 15க்கு மேலே இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ண உடனேயும் நேஷ்னாலிட்டி நீங்கள் இந்தியாவா மலேசியாவான்னு கேட்கும். நான் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் என்னவோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும், ஓகேவா. அதுக்கடுத்து அப்ளிகண்ட் நேம். இப்போ வந்து உங்களோட நேமை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு மேல் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அந்த உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டு டேட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் நம்பர்னு கேட்டிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். உங்களோட நம்பர் மலேசியன் நம்பரோ இல்லை இந்திய நம்பரோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துடலாம்.
ஓகேவா? ஏன்னா அதுக்கு கண்டிப்பா கால்ஸ் வந்து ஏதாவது ஃப்யூச்சரில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்போ வாங்கன்னு சொன்னாங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுருப்பான். அதை குடுத்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து எந்த ஏரியால இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க மலேசியால. ஸோ மலேசியால வந்து நீங்க எந்த ஏரியால இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப நான் கோலாலம்பூர்ல இருக்கேன் அப்படின்னா, அத கிளிக் பண்ணிக்கணும். இந்தியால நீங்க எந்த ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்ப டிஸ்ட்ரிக்ட்ன்னு எடுக்கிறப்போ, நான் வந்து சென்னையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துட்டு, நம்மளோட மெயில் ஐடிய குடுத்துறணும். ஓகேங்களா? இப்ப நம்மளோட மெயில் ஐடிய நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம மெயில் ஐடிக்கே அப்பாயின்ட்மென்ட் வந்துரும். ஓகேவா? மெயில் ஐடிக்கு அப்பாயின்ட்மென்ட் வந்துச்சுன்னா, அத நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு நம்ம வந்து காட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்னோட மெயில் ஐடிய குடுத்துட்டேன். குடுத்தோம்னா அதே மெயில் ஐடி நம்ம வந்து கீழயும் குடுக்கணும். குடுத்தாச்சு. ஓகேங்களா? வேற எதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் குடுக்கணும்னா, அதில ஏதாவது நீங்க குடுத்துக்கோங்க. நமக்கு நோன்னு குடுத்துருக்கிறேன். இப்ப சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து மாற்றுத்திறனாளியா இருந்தா, நான் வந்து மாற்றுத்திறனாளின்ட்டு அதில கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து இதாயிரும். சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்லயே குடுத்துருக்கும். ஸோ, அதில வந்து நீங்க வந்து அதில டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா, அத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு, யாராவது உங்களுக்கு கம்பெனிக்கு உங்க கூட யாராவது தேவைப்படுறாங்க அப்படின்னா, உடனே வந்து எஸ் குடுத்தீங்கன்னா, அவங்களோட பேரையும் நீங்க வந்து இப்போ குடுத்துட்டு, இந்த மாரி நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து யாரையாவது ஒரு ஆள வந்து நீங்க குடுக்குறீங்கன்னா, அவங்களோட பாஸ்போர்ட் நம்பர் இந்த மாரி குடுத்துட்டு, கான்டாக்ட் நம்பர் அவங்களோட கான்டாக்ட் நம்பரையும் நீங்க வந்து குடுத்துறணும். மலேசியா நம்பரையும் வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதிலேயே கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? என்டர் வேலிடிட்டி பாஸ்போர்ட் நம்பர். ஆமா. பாஸ்போர்ட் நம்பர்லாம் நீங்க வேலிடிட்டியா குடுக்கணும். கரெக்ட்டா குடுக்கணும். மிஸ் பண்ணிறக்கூடாது. சரிங்களா? ஐ அம் நாட் எ ரோபோட் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே. அப்புறம் கீழ உள்ள புக் ஆன் அப்பாயின்ட்மெண்ட்ட கிளிக் பண்ண உடனே ப்ராசஸிங் ஆகும். உங்க மெயில் ஐடிய போய் செக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த மெயில் வந்து வந்திருக்கும். இந்த மாரி அப்பாயின்ட்மெண்ட் வந்திருக்கும். இந்த மாரி உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ, இந்த இத நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, உங்க பாஸ்போர்ட் காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, பர்மிட் இருந்தா பர்மிட்டையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு, ஒரு கம்ப்ளைண்ட்டும் லெட்டர் எழுதிக்கிட்டு, நேரா வந்து இந்தியன் ஹை கமிஷன் போயிருங்க. போயிட்டு இத வந்து சப்மிட் பண்ணிட்டு, இந்த மாரி எனக்கு பிரச்சனை, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில குடுத்துருக்கிற டைம்க்கு கரெக்ட்டா நீங்க போயிருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. இத போய் கீழ உள்ள செக்யூரிட்டிட்ட காட்டினீங்கன்னா, உங்கள மேல வந்து மேல அனுப்பி விடுவாங்க. மேல போயிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட்னாலும் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.